சாக்பீஸ் அகாடமி பிஜிடிஆர்பி பொருளியல் பாடத்திலிருந்து உங்களுக்காக 1000 வினா விடைகள். இது பார்ட் நம்பர் 19, டே நம்பர் 4. இதுக்கு முன்னால் இந்த பார்ட் நம்பர் 19 3 வீடியோக்கள் வெளிவந்துள்ளன. ஒவ்வொன்றிலும் 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதற்கு உங்களது ஆதரவு நன்றாக இருந்தது. இது அதனுடைய 4வது வீடியோ. இதிலும் உங்களுக்கு 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்களது விடைகளை எழுதி நமது மாடல் எக்ஸாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி வைக்கவும். இதனுடைய லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். அதில் ஜாயின் செய்து கொண்டு உங்களது விடைகளை அனுப்பி வைக்கவும். நமது சேனலுக்கு முதலாக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நமது வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள். மெயின் வாட்ஸ்அப் குரூப் என்று ஒன்றும், மாடல் எக்ஸாம் வாட்ஸ்அப் குரூப் என்று ஒன்றும் உள்ளன. இரண்டிலும் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களது விடைகளை அனுப்பி வையுங்கள். அனைத்து வீடியோவிற்கும் விடைகள் எழுதி அனுப்புபவருக்கு அதனுடைய PDF ஃபைலானது அனுப்பி வைக்கப்படும். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி 1000 வினா விடைகளினுடைய 931வது கேள்வி பார்க்குறோம். காப்பீடு என்பது டேஷ் துறையாகும். காப்பீடு என்பது டேஷ் துறையாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை, எதுவும் இல்லை. இப்போ 932வது கேள்வி பார்க்குறோம். ஆல்பிரட் மார்ஷல் கூறிய சமநிலை விலை மாற்றங்களில் மிக குறுகிய காலத்திற்கான மற்றொரு பெயர். ஆல்பிரட் மார்ஷல் கூறிய சமநிலை விலை மாற்றங்களில் மிக குறுகிய காலத்திற்கான மற்றொரு பெயர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அங்காடி காலம், குறுகிய காலம், நீண்ட காலம், உற்பத்தி காலம். 933வது கேள்வி. இந்தியாவில் 5 ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இந்தியாவின் 5 ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஐக்கிய அரபு நாடுகள், இங்கிலாந்து, சோவியத் ரஷ்யா. 934வது கேள்வி. 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருளாதார கோட்பாட்டிற்கு டேஷ் என்று பெயர். 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருளாதார கோட்பாட்டிற்கு டேஷ் என்று பெயர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: செயற்கைவாதம், இயற்கைவாதம், வணிகவாதம், உற்பத்திவாதம். 935வது கேள்வி. வணிகவாதம் என்பது டேஷ். வணிகவாதம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஏற்றுமதியை குறைத்தலும் இறக்குமதியை அதிகரித்தலும். ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் அதிகரித்தல், ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் குறைத்தல், ஏற்றுமதியை அதிகரித்தலும் இறக்குமதியை குறைத்தலும். இதில் உங்களது விடை என்ன? 936வது கேள்வி. முதல் பொருளாதார முன்னேற்ற அறிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ். முதல் பொருளாதார முன்னேற்ற அறிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆல்ஃபிரட் மார்ஷல், ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, JS மில். 937வது கேள்வி. ஹீப்ரூஸ் நாகரிகத்தின் காலம். ஹீப்ரூஸ் நாகரிகத்தின் காலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கிமு 2000ற்கு பின்னர்,
கிமு 1000ற்கு பின்னர், கிமு 2500க்கு முன்னர், கிமு 2500க்கு பின்னர். 938வது கேள்வி. ஹீப்ரூஸ் நாகரிக மக்கள் டேஷ் ஆண்டில் சாகுபடி செய்யாமல் நிலத்தை தரிசு நிலமாக விட்டுவிடுவர். ஹீப்ரூஸ் நாகரிக மக்கள் டேஷ் ஆண்டில் சாகுபடி செய்யாமல் நிலத்தை தரிசு நிலமாக விட்டுவிடுவர். என்னுடைய ஆப்ஷன்ஸ்: 7ஆம் ஆண்டில், 6ஆம் ஆண்டில், 5ஆம் ஆண்டில், 8ஆம் ஆண்டில். 939வது கேள்வி. தனி மனித சொத்துரிமையில் டேஷ் அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர். தனிமனித சொத்துரிமையில் டேஷ் அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இயற்கை வாதத்தினர், செயற்கை வாதத்தினர், வணிக வாதத்தினர், எவருமில்லை. இதுவரைக்கும் அனைத்து கேள்விக்கும் சரியான விடை எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி மற்றும் 940வது கேள்வி. பொருளியல் வாழ்க்கை என்பது மாற்றமும் முன்னேற்றமும் கொண்ட ஒன்று என்று கூறியவர். பொருளியல் வாழ்க்கை என்பது மாற்றமும் முன்னேற்றமும் கொண்ட ஒன்று என்று கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கீன்ஸ், ஆல்ஃப்ரெட் மார்ஷல், மால்தஸ், சும்பிட்டர். இதில் உங்களது விடை என்ன என்பதை எழுதி உடனே நம்மளுடைய மாடல் எக்ஸாம் வாட்ஸ்அப் குரூப்பிற்கு அனுப்பி வைக்கவும். அனைத்து வீடியோக்களினுடைய விடைகளையும் எழுதி அனுப்பி வைப்பவருக்கு இதனுடைய PDF ஃபைலானது இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எழுதிய விடைகளை நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு 5 வீடியோக்களையும் பார்த்துவிட்டு அனுப்பியாக வேண்டும். அப்பொழுது உங்களது நம்பருக்கு அதனுடைய PDF ஃபைலானது அனுப்பி வைக்கப்படும். உடனே இதனுடைய விடைகளை எழுதி நமது வாட்ஸ்அப் குரூப்பிற்கு அனுப்பவும். 5 வீடியோக்கள் வந்தவுடன் நீங்கள் எழுதிய 5 விடைகளையும் மொத்தமாக நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டும். உங்களுக்கு PDF ஃபைல் அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.